நபியை பற்றி ஒரு செய்தியை சொன்ன அந்த செய்தி மட்டுமல்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே. வலதாலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் அவன் பாதுகாத்து அவர்களுடைய கண்ணியம் மாசுபடுத்தப்படுவதை ஒருபோதும் சகிக்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைக்க வேண்டும், பேசுறதே அதவு குறைச்சல், உங்களோட அமல் பாத்திலாகும் என்றால் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்தால் எங்களுடைய நிலை என்ன? ஒரு சஃபர் போய் வருகின்ற பொழுது தண்ணீருக்கு தத்தளித்துக் இருந்த நேரத்திலே தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுபஹ் தொழ வேண்டும், வுது எடுக்க வேண்டும், எங்களுடைய மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், தண்ணீர் இல்லாத இடத்திலே வந்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நாயகமே, என்ன பண்ண ஏது பண்ண? الحمدلله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்வதற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறும் முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் வந்துவிட்டாலே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகள், மகத்துவங்கள் பள்ளிவாசல் ஊடாக இன்னும் எத்தனையோ அமைப்புகளினூடாக நாம் அதை கேட்டு, அதை பேசி, அதை எழுதி வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே எவ்வளவுதான் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினாலும் அவர்களுடைய அந்த சிறப்பம்சங்கள், ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னவர்களுடைய அருமை தோழர்களாகிய சஹாபாக்கள் எழுதி வைத்திருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்பட வேண்டிய
பேராச்சரியப்பட வேண்டிய ஒரு நிலைமையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது, அது எவ்வளவு வளர்ந்திருந்தது, அதை எப்படி அவர்கள் வாரிக்கொள்வார்கள் என்பதிலிருந்து திருமிதி ஷரீஃபிலே இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லினஅலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபாலான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த ஸ்லீப்பர் 2 வாறுகளை கொண்டதாக இருந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட ஸ்லீப்பர் எப்படி இருந்தது? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இந்த 2ஐயும் ஏன் சொன்னேன் என்றால், உச்சந்தலை தொடக்கம் உள்ளங்கால் வரைக்கும், அந்த காலை சுமக்கின்ற ஸ்லீப்பர் வரைக்கும் அது எப்படி இருந்தது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசுவதற்காக வேண்டி வாய் திறந்தால் அந்த பல்லுகளுக்கு இடையில் எவ்வளவு இடைவேளை இருக்கும் என்றும் வந்திருக்கிறது. அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து தொப்புள் வரைக்கும் முளைத்திருக்கின்ற ரோமங்கள் எந்த வடிவிலே எந்த ஷேப்பிலே அமைந்திருக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையிலே போட்ட மோதிரம், அந்த மோதிரத்தை எந்த கையிலே போட்டார்கள், அது எந்த நாட்டிலே அந்த மோதிரம் செதுக்கப்பட்டது, எத்தியோப்பியா நாட்டிலே, ஹபஷாவிலே அது செதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே எத்துணை வரிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன, அந்த வரியில் என்ன வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தன என்றும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வந்திருக்கிறது என்றால், அவர்கள் சிரித்தால் எப்படி இருக்கும், அவர்கள் அழுதால் எப்படி இருக்கும், அவர்கள் நடந்தால் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப நான் சொன்னேனே ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட ஸ்லீப்பருக்கு 2 வாறுகள் இருந்தன என்ற ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த வரிசையிலே கிட்டத்தட்ட இது போன்ற ஹதீஸ், இந்த ஹதீஸ் பெரிய ஒரு விசேஷம் ஒன்றில்லை. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்லீப்பரை பற்றி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அதை அறிவித்த ராவிகள் யார் யார், அவர்கள் எங்கு பிறந்தார்கள், யாருக்கு பிறந்தார்கள், எந்த இடத்திலே நாட்டிலே எத்துணை இமாம்களிடத்திலே கல்வி பயின்றிருக்கிறார்கள், எங்கெங்கு பயணம் செய்திருக்கிறார்கள், எத்துணை ஹதீஸ்களை படித்திருக்கிறார்கள், எத்துணை குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் திருமணம் முடித்தார்களா, திருமணம் முடிக்கவில்லையா, அவர்கள் எங்கு மௌத்தா போனார்கள், எங்கு அடக்கம் செய்யப்பட்டார், ஒட்டுமொத்தமாக சுமார் 5 லட்சம் ராவிகளுடைய வாழ்க்கை சரிதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் ஒன்றுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை அவர் அறிவித்திருக்கிறார் என்பதற்காக மாத்திரம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியை பற்றி ஒரு செய்தியை சொன்ன அந்த செய்தி மட்டுமல்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே. அந்த செய்தி அறிவித்த ராவியுடைய முழு சரித்திரமும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இதைவிட ஒரு தலைவர் இந்த உலகத்திலே யாராவது பிறந்திருப்பார்களா, அல்லது இப்படி ஒரு தலைவர் இருப்பார் என்று யூகிக்க முடியுமா? உருவெடுத்த தண்ணீர் பூமியிலே விழுவதென்றால் அது பேராச்சரியமாகத்தான் இருக்கும் என்றால், யார் ஒரு சஹாபியுடைய கையிலே தான் அது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய விரல் நுனியை பற்றி பேசுவதற்கே நேரம் இடம் கொடுத்தார். அவர் சைக்கினை காட்டிய அந்த சைக்கினை மூலம் சந்திரன் பிளந்த அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுவதாக இருந்தாலே பல மணித்தியாலங்கள். ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி, அவர்களுடைய சைக்கினையின் மூலம் ஏன் அந்த சந்திரனை 2 துண்டுகளாக பிளந்து விட்டது. ஒரு சஃபர் போய் வருகின்ற பொழுது தண்ணீருக்கு தத்தளித்துக் இருந்த நேரத்திலே தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுபஹ் தொழ வேண்டும், வுது எடுக்க வேண்டும், எங்களுடைய மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், தண்ணீர் இல்லாத இடத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாயகமே, என்ன பண்ண ஏது பண்ண, இருக்கின்ற தண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு கூஜாவிலே ஒன்று சேர்த்துக் கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய முபாரக்கான கலிமா விரலை அதற்குள்ளே வைக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், தண்ணீர் தீரிட்டு பாய்ந்து வருகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே ஜம்ஜம்மை விட ஒரு சிறந்த தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது நபியுடைய முபாரக்கான கை விரலில் இருந்து வந்த தண்ணீர் தான். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கம் கற்பிக்கிறார். இவ்வளவு சிறப்பான நபி, இருலோகத்தின் தலைவர், ரசூல்மார்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நுபுவத்திற்கு முத்திரையாக வந்த வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யார் ஒழுக்கம் கற்பிக்கிறது? படைத்த ரப்புல் ஆலமீன். நான் அனுப்பிய நபியோடு என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எங்கேயும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஏசுகின்ற பொழுது அவர்கள் திரும்ப ஏச மாட்டார், அவர்கள் திரும்ப சாபமிட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறையாக பேசினால் மறுகணமே அல் குர்ஆனுடைய வசனம் அவனுக்கு சாபமிட்டு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா தஅவுதனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு பக்கத்திலே மக்கா குறைஷிகளை ஒன்று சேர்த்து அவர்கள் தாவா பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது அபூ லஹப் என்ன செய்தான்? நாசமா போக முஹம்மதே, இதற்காக வேண்டியா நீ எங்களை அழைத்தாய்? நவுது பில்லாஹ். சொல்லி முடியல்ல, தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அவன் மண்ணை வாரி வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முகத்திலே எறிந்தான். அபூ லஹபும் அவருடைய இரண்டு கைகளும் நாசமடைய. குர்ஆனுடைய வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 ஆண் பிள்ளைகளும் வஃபாத்தான நேரத்திலே இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் இன்ன அஅதைனாக்கல் கௌஸர். சந்ததியற்றவர் என்றால் அந்த ஆண்குல பிள்ளைக்கு பாக்கியம் இல்லாதவர் என்ற ஒரு மோசமான ஒரு இலி சொல்லை ஒரு காபிர் பாவிக்க குர்ஆன் ஆயத்து வருகிறது. உங்களை நிந்தித்தவன் தான் சந்ததியற்றவன். ஆனால் இந்த வசனம் மிகப்பெரிய ஆச்சரியம். மக்காவுடைய அத்துணை மக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நபிக்கு மலதன் என்று அபுத்தரி என்று சொன்னவன் இருக்கிறானே, அவனுக்கு எத்தனையோ ஆம்பளை பிள்ளைகள் இருந்தார், வயதுக்கு வந்த ஆம்பளை பிள்ளைகள் இருந்தார். இது என்னடா முஹம்மதுடைய வாயினால் இவர்தான் சந்ததியற்றவர் என்று சொல்லப்பட்டால் அது சத்தியமான உண்மையாகத்தான் இருக்கும் என்று காபீர்களுக்கும் தெரியும். காபீர்களை விடுங்கள், அந்த ஏற்றி பட்டவனுக்கே தெரியும். முகம்மது என்னை பார்த்து அபுத்தர் சந்ததியற்றவன் என்றால் என்னுடைய பிள்ளைகள். நேரடியாக சென்றான், மனைவியுடைய கழுத்து கிட்டால பிடித்து கேட்டான், உண்மையை சொல், நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தகப்பன் யார்? கண்ணியமான கனவான்களை சகோதரர்கள், இந்த வாயை கொடுத்து கேட்டு திங்கிறது என்று சொல்லுவோமே, அதுவரைக்கும் மௌனமாக இருந்தால் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மறைத்து வைத்திருந்தார். இவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவன் அவருடைய இடையனோடு சேர்ந்தால் அந்த குழந்தைகளை அவர் பெற்றெடுத்திருக்கிறார் என்ற சத்திய உண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரல் நீட்ட ஆரம்பித்ததிலே அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி அல்லாஹ் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் அவன் பாதுகாத்து அவர்களுடைய கண்ணியம் மாசுபடுத்தப்படுவதை ஒருபோதும் சகிக்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆரம்பத்தில் ஓதி காண்பித்தால் குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சப்தத்திற்கு மேலால் நீங்கள் யாரும் சப்தமிட்டு பேசக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபா. நீங்கள் ஒருவருக்கொருவர் சப்தமிட்டு இரைச்சல் சப்தத்தோடு ஒருவரை ஒருவர் அழைப்பது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை விட யாருடைய சப்தமும் உயரக்கூடாது. மீறி உயர்ந்து விட்டால் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். ஒரு வார்த்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய்ஸை விட உங்களுடைய வாய்ஸ், குரல், சப்தம் உயர்ந்து விட்டால் அதுவரைக்கும் நீங்கள் செய்த அத்துணை அமல்களும் பாத்திலாக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் தொழுத தொழுகை, நீங்கள் பிடித்த நோன்பு, நீங்கள் ஓதிய குர்ஆன், நீங்கள் கொடுத்த ஜக்காத்து சதக்காக்கள் தர்மங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே போர் செய்த போர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் அத்துணையும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக தவிடுபடியாக்கப்படும், அழிக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை நபிக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட உடனே சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் கொஞ்சம் காது கேட்பது குறைவு. எனவே அவர்களுடைய வாய் திறந்தால் பேச்சு சப்தமாக, சும்மாவே அரபிகள் வாய் திறந்தால் சப்தம் தான். அவர்கள் பேசுவது என்ன, சண்டை பிடிக்கிறார்களா என்று கேட்பார். அதிலேயும் இவர்களுடைய சப்தம் அதிகமாக இருக்கு. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாதையோரத்திலே உட்கார்ந்து ஏங்கி அழுது கொண்டிருக்கிறார். சமர் ரபிஹி ஆசிம் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு
இந்த மனிதன் அழுது கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் நடந்து செல்ல ஃபகாலமா யுபகி, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே قال هذه الآية أتخوف أن تكون نزلت في وأنا شيخ رفيع الصوت. நான் பயப்படுகிறேன் இந்த ஆயத்து என் சம்பந்தமாகத்தான் இறக்கப்பட்டதோ என்ற இயற்கையிலே நான் ஒரு உரத்த குரல் உள்ள சுபாவம் உள்ளவன், நான் பேசினால் கொஞ்சம் சத்தம், இது சில நேரம் அல்லாஹுக்கு பிடிக்கவில்லையோ, என்னை நிந்தித்து தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டதோ என்று பயப்படுகிறேன் என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்திலே உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அமா தர்வா அன் தஈஷ ஹமீதா, ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நீ வாழ்வதை விரும்பவில்லையா? வத்துகுதல ஷஹீதா, உனக்கு ஷஹாதத்துடைய மரணம் கிடைப்பதை நீ விரும்ப மாட்டாயா? வததுகுல் ஜன்னah, நீ சுவர்க்கத்திலே நுழைவதை நீ விரும்ப மாட்டாயா என்று கேட்ட நேரத்திலே கால ரபீத் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். விரும்புவேன் யா ரசூலல்லாஹ், வலா அர்ஃபஉ ஸௌதி அபதன் அலா ஸௌதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தியமாக சொல்லுகிறேன் இதற்கு பின்னால் என் குரல் நபியுடைய குரலை விட உயராது என்று அந்த இடத்தை விட்டு அந்த சஹாபி போகிறார்கள் என்றால் இந்த இடத்தில் எதை சொல்லுகிறார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இந்த ஆயத்து இறங்கி இந்த சம்பவம் நடந்த உடனேயே சூரத்துல் ஹுஜராத்துடைய அடுத்த வசனம் இறங்குகிறது. இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால் தங்களுடைய சப்தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் தக்வாவுக்குண்டான ஏற்பாட்டை செய்து விட்டார். லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, வ அஜ்ருன் அதீம், மகத்தான கூலி இருக்கிறது. உடனே ஆயத்து இறங்குது, அதை அமுல் நடத்துகிறார்கள். திரும்ப ஆயத்து இறங்குது, அவர்கள் செய்த தவறுகள் அதை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவர்களுக்கு பெரிய பெரிய கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவருடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டதாக தஃசீருடைய உலமாக்கள் எழுதி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைக்க வேண்டும்? இன்னொரு இடத்தில் ஆச்சரியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், ولا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا. பேசுகின்ற பொழுது இந்த இடத்துல துஆ என்றால் நிதாவுடைய பொருள், அழைப்பு, பேச ஒருவரை ஒருவர் கூப்பிடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மது தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. சில பேர் விதண்டாவாதம் பேசுவார், சில பேர் விதண்டாவாதம் பேசுவார். சில குடும்பத்திலே சில குழந்தைகளை பார்த்து அவர்களுடைய தாய் மாமனார் வருகின்ற பொழுது சில தாய்மார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், பேர் சொல்லி பேசக்கூடாது, பெரிய மாமா அல்லது சிறிய மாமா என்று முறையாக பேசவே. அந்த குழந்தை கேட்கிறது அந்த தாயை பார்த்து, அப்ப என்னத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர் முஹம்மது என்றிருந்தாலும் அந்த பெயர் சொல்லி அழைக்கும் அதிகாரமும் உரிமையும் உங்கள் யாருக்கும் கிடையாது. உங்களை ஒருவருக்கொருவர் நீங்கள் பேர் சொல்லி உறவு முறை சொல்லி அழைத்துக் கொள்வது போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைக்க கூடாது. யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய நபியே என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டும். தஃப்சீர் ஷாராவியிலே அந்த கிதாபுடைய ஆசிரியர், தஃப்சீருடைய அந்த ஆசிரியர் எழுதுகிறார், நாங்கள் அழைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத படைச்ச ரப்பாவது குர்ஆன்ல எங்கேயாவது யா முஹம்மது என்று அழைத்திருக்கிறார். சில வசனங்களை எழுதுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகின்ற பொழுது யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னah, பேரை சொல்லி அழைக்கிறார். முதல் மனிதர், ஆதி மனிதர், முதல் நபி ஆதமே என்று அழைக்கிறார். யா நூஹ் இஹ்பித் பிஸலாம், ஏ நூஹே கப்பலில் இருந்து இறங்கும் அந்த கட்டளையை பிறப்பிக்கின்ற பொழுது 950 வருடம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகின்ற பொழுதும் அல்லாஹ் பேரை சொல்லித்தான் அழைக்கிறார்.
தன்னுடைய சொந்த மகனை தன்னுடைய கையாலே கழுத்தை அறுக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற அந்த கத்தி அறுக்க மறுத்து ஒரு ஆட்டை அறுத்த அந்த சம்பவத்திற்கு பின்னால் எவ்வளவு ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுவதற்கு முடிவெடுத்த அல்லாஹ் எப்படி பேசுகிறார்? யா இப்ராஹிம் கத் ஸத்தக்த ருயா, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தினீர்கள் இப்ராஹிமே. இன்னும் எத்தனையோ, யா மூசா இன்னி அனல்லாஹ், யா ஈசா இப்னு மரியம் அஅன்த குல்த லின்னாஸ், யா தாவூத் இன்னா ஜஅல்நாக ஹலீஃபா. ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் பேரை சொல்லி அல் குர்ஆனிலே அத்துணை நபிமார்களையும் அநேகமாக அழைத்திருக்கிறான். எந்த இடத்திலும் யா முஹம்மது என்று அல்லாஹ்வை அழைக்காத பொழுது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? சுப்ஹானல்லாஹ். இன்னும் அடுத்த வசனத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ் என்றுதான் அழைக்கிறீர்கள். அது கண்ணியமான ஒரு அழைப்பு தான். ஆனாலும் கூட அந்த அழைப்பும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறைக்குள்ளே இருக்கின்ற பொழுது அழைக்க கூடாது. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத் உலாஇக் அக்ஸருஹும் லா யக்திலூன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவர்கள் வெளியே வரும் வரைக்கும் அவர்களுடைய கதவு தட்டப்படக்கூடாது. அவர்களை பெயர் சொல்லியோ அல்லது யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ் எதை சொல்லியோ நீங்கள் அவர்களை வெளியே அழைக்க கூடாது. அப்படி சில பேர் அழைத்தார். கிராமப்புறத்து அரபிகள் அப்படி அழைப்பார். அல்லாஹ் நபிக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், உங்களுடைய அறைக்குள்ளே ஹுஜராத்துக்கு திரைக்கு பின்னால் நாயகமே நபியை நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களை அழைக்கிறார்களே, அக்ஸருஹும் லா யக்திலூன், அவர்கள் அதிகமானவர்கள் விளக்கம் இல்லாதவர், நாகரிகம் தெரியாதவர். சுப்ஹானல்லாஹ். ஒரு தலைக்கு மூத்த ஒரு கண்ணியமான மதிப்பான ஒரு மனிதனை அப்படி அழைக்க கூடாது என்ற அறிவு இல்லாதவர்கள், அதை பொருட்படுத்தாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் புத்திமதி சொல்கிறான். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இருந்தாலும் நீங்கள் வெளியே வரும் வரைக்கும் அவர்களுடைய தேவையை கொஞ்சம் சகித்து கொஞ்சம் பொறுமையோடு இருந்து நீங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் பொறுத்திருந்தால் அது அவர்களுக்கு ரொம்ப ஏற்றமானதாக இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பாளன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யா ரசூலல்லாஹ் என்றது அழைப்பது கண்ணியம் தான். யா நபி அல்லாஹ் என்று சொல்லுவதுதான் கண்ணியம். அது நபி வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த கண்ணியமான வார்த்தையை கூட சொல்லி அவர்களை வெளியே எடுக்க வேண்டும். அவர் என்ன தேவையில் இருப்பார் என்று யாருக்கு தெரியும்? என்னுடைய நபி சில நேரம் வந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருப்பார். அவரை சங்கடத்திற்குள்ளாக்காதீர்கள், தர்ம சங்கடத்திற்குள்ளாக்காதீர்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் இது போன்று எத்தனையோ அல் குர்ஆன் வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார். இன்னும் ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுது தான் யார் என்பதை உணர்த்துவார். தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணர்த்துவார். புகாரியிலே வருகிறது, தஸ்வியத்து சுஃபூஃபுடைய பாடம், சஃப்புகளை சீர்படுத்துகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், சவ்வு சுஃபூஃபக்கும் ஃபஇன்னி அராக்கும் வராஅ ظஹரி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நெஞ்சை நேர்படுத்துவார், கால்களை நேர்படுத்துவார். எல்லாம் முடித்து தொழும் பொழுது கடைசியாக சொல்வார்களாம், நான் தக்பீர் கட்டிவிட்டேன், நான் முன்னால்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனதிலே வைத்து நினைத்த மாதிரி சஃப்புகளிலே கோணலாக வேண்டாம், நேராக இருக்க வேண்டும். தொழுகை முடியும் வரைக்கும் சஃப்புகள் நேராக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நான் எப்படி எனக்கு முன்னால் பார்க்கிறேனோ அதே மாதிரி எனக்கு பின்னாலும் உள்ள காட்சிகள் எனக்கு தெரிகிறது என்றார். நபி முன்னால போனா பின்னால் என்ன நடக்கும் என்பது தெரியும். சாதாரண மனிதரா? நபியும் எங்களை போன்ற ஒரு மனிதர் என்று சாதாரணமாக வாய் கூசாமல் சொல்ல முடியுமா? 4 வயது பூர்ணமாகும் பொழுதே கல்பு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத். ஹலீமா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பால் குடிக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்அபு மஅ ஸில்மானி,
அவர்களுடைய வயது ஒத்த கூட்டாளிமாரோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு போய் இடத்திலே வளர்த்தாட்டினார். நெஞ்சு பிளக்கப்படுகிறது. சாதாரண பிளத்தல் அல்ல. எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற இந்த ஜின் ஆபரேஷன் என்றெல்லாம் சொல்லுவார்களே, அந்த மாதிரி மாய வித்தைகள் ஒன்றுமல்ல. நெஞ்சு பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு தங்க தட்டிலே ஜம்சம் தண்ணீரினால் அந்த கல்பு கழுவப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அந்த கல்வை வெளியே எடுத்து கூர்மையான கத்தியினால் அந்த கல்வின் ஒரு பகுதியை கட் பண்ணினார்கள், துண்டித்தார்கள். இது உங்களில் இன்றும் ஷைத்தானுக்கு இருந்த பங்கு, அதை நான் தூக்கி வீசிவிட்டேன் என்று வீசிவிட்டார். வீசி அதை ஜம்சம்மால் கழுவினார். وَبِمَاءِ زَمْزَمَ كَانَ غَسْلُ صُدُورِهِ وَلِزَمْزَمَ الشَّرَفُ الْجَسِيمُ لِلْمُسْنَدِ. இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி இதை அற்புதமாக ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். கல்வு கழுவப்பட்டது என்பதற்காக அந்த கல்வு கல்ல பெருமை, அந்த கல்வை கழுவ நான் பயன்படுத்தப்பட்டேனே என்ற அந்த ஜம்சம் ஆகிய எனக்குத்தான் அந்த பெருமை என்று ஜம்சம் சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு ஜம்சம் கிடைச்சா நாங்க பாக்கியசாலி. எங்கட ஜனாதாவை ஜம்சம்மால குளிப்பாட்ட கிடைச்சா அது ஒரு பெரிய ஒரு பரக்கத்தான தண்ணீர், ஒரு பாக்கியம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பு கழுவப்படுவதற்கு யூஸ் பண்ணப்படுகிறது ஜம்சம். அது கல்புக்குள்ள பாக்கியம் அல்ல, ஜம்சமுக்கு கிடைத்த பாக்கியம் என்று வர்ணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷம் பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்தவர் சொல்லுகிறார், நெஞ்சு பிளக்கப்பட்டு தேய்க்கப்பட்ட அடையாளமும் அந்த நெஞ்சத்தின் மீது இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத். சாதாரண மனிதரா? ஜாஹிலியா காலத்திலே 40 வயசு வரைக்கும் எனக்கு தெரிய நான் தவறு செய்ய போன 2 இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் திருவாய் மலர்ந்து அருளுகிறார். ஒன்று, மக்காவின் வேர்க்குளத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய கூட்டாளி இடத்திலே அவர்களுடைய பேரும் வருகிறது, மறந்துவிட்டு அவரிடத்திலே என்னுடைய ஆடுகளை கொஞ்சம் பார்த்துக் கொள்கிறாயா ஒரு நாள் இரவு. என் வயதையொத்த வாலிபர்கள் இராக் கதை கதைப்பார்களே, இரவிலே பேசுவார்களே, கொஞ்சம் அவர்களோடு நானும் கதைத்து விட்டு கொஞ்சம் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி விடைபெற்று செல்ல மக்காவில் முதலாவது மக்காவுடைய நகரம் ஆரம்பித்து அந்த ஆடு மேய்க்கின்ற இடத்திலிருந்து முதலாவது வீட்டை வருகின்ற பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கேட்கின்ற முதல் சப்தம் என்ன சப்தம்? கேட்டார்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே, இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமண பந்தம் முடிந்து விட்டது, இன்று இரவு அவர்களுக்கு முதல் இரவு, எனவே இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி கண் சொருகி தலை சுற்றிய வண்ணம் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன். சூரிய வெளிச்சம் தான் என்னை காலையிலே எழுப்பாட்டியது. இது வாலிப பருவம். 20 வயதுக்கும் முன்னால். அடுத்த கட்டம் காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்ற நேரத்தில் என்னுடைய பெரியப்பா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறார் என்றால், நான் கல்லு சுமந்து வருகிறேன் காபத்துல்லா கட்டுவதற்காக. மகனே, உன்னுடைய தோளிலே இவ்வளவு பஞ்சனை போன்றிருக்கின்ற இந்த தோளிலே கல்லு பட்டால் காயத்தை ஏற்படுத்திவிடும், எனவே ஒரு துணியை மடித்து உன் கழுத்திலே வைத்துக் கொள் என்று துணி இல்லாத காலத்திலே என்னுடைய வேஷ்டியை உருவி அதை மடித்து கழுத்திலே வைக்கின்ற பொழுதும் என்னை மயக்கம் போட்டு விழச் செய்தான் அல்லாஹ். இசாரி இசாரி என்று சப்தமிட்டு என்னுடைய சாரம், என்னுடைய கைதி, என்னுடைய வேஷ்டியை, கீழாடையை பாருங்கள், ஏதோ உடனடியாக என் அவுரத்து மறைக்கப்பட்டது. இந்த 2 சந்தர்ப்பத்தை தவிர எனக்கு தெரிய நான் வாழ்க்கையில் நுபுவத்து கிடைக்கும் வரைக்கும் தவறு செய்ததே கிடையாது. தவறா இது? அங்கு கல்வி சுத்தமாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر. நபியே, இஸ்திக்பார் செய்யுங்க. சில கயவர்கள், சுய புத்தியை பாவிக்கக்கூடியவர்கள், நபியும் பாவம் செய்திருக்கிறார், எனவேதான் அல்லாஹ் இஸ்திக்பார் செய்ய சொல்லுகிறார். நவுது பில்லாஹ். அதை இஸ்திக்பார் செய்வது ஒரு வெறுமனே அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு அமல். இந்த உலகத்திலே ஒட்டுமொத்தமான அமல்களையும் செய்த மாமனிதர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த இஸ்திக்பாரை செய்யாமல் இருப்பார்? எனவே அவரும் அந்த அமலை செய்யட்டுமே என்றுதான் அல்லாஹ்வுடைய ஆர்டர். அதை நாளொன்றுக்கு 100 தடவைகள் செய்வார். தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்பாரன் கஸீரா. நாளை பட்டோலை திறந்து பார்க்கின்ற பொழுது யார் வாய் திறந்து பேசிய வார்த்தைகளில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று அதிகம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்ற நபி
அந்த சுப செய்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்களா? அவர்கள் பாவம் செஞ்சுதான் தௌபா செய்ய வேண்டுமா? கண்ணியமான கண்வான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுது நான் யார் என்பதை தெளிவுபடுத்துவார். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். ஒரு ஆச்சரியமான வசனம். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வும் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். எப்பொழுது? இதா தஆக்கும், அவர் உங்களை அழைத்தார். இது ஆச்சரியமான ஒரு வசனம். அரபு கிராமருக்கு சில நேரம் சில பேர் இதை பிழையாக உணர்வுகின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அப்படி உணர முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வ லிர்ரசூல். நீங்கள் அழைப்பு கொடுப்பது ரெண்டு பேர், ஒன்று அல்லாஹ், மற்றது ரசூல். எப்பொழுது அழைப்பு? அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும். இதா தஆக்கும், சரியாக வருகின்ற பொழுது இதா தஅவாக்கும் என்று தான் வர வேண்டும். அந்த ரெண்டு பேரும் அழைத்தால் அப்படித்தானே வர வேண்டும். இவருக்கும் இவருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த ரெண்டு பேரும் அழைத்தால் என்றுதான் வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் கொடுக்கணும். அழைப்பது ஒருத்தராத்தா இப்ப அதுதான் நபி. நபிக்கு பதில் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு பதில் கொடுப்பது மாதிரி. கண்ணியமான கனவான்களை, ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். அபூ சயீத் இப்னு அல்-முஅல்லா قال كنت اصلي في المسجد فمر بي النبي صلى الله عليه وسلم فدعاني فلم اجب ثم اتيته فقلت يا رسول الله اني كنت اصلي. தொழுது கொண்டிருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தால போறாங்க, சொல்றாங்க, அபூ சயீதே கொஞ்சம் வாருங்கள் என்று அழைத்தார். அதான் தொழுகையில் இருக்கிறேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்சு வர சொல்லி இருப்பாங்களோடு நான் பேசாம என் பாட்டுக்கு தொழுதேன். தொழுது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் கொஞ்ச நேரம் கழித்து நான் போனேன். யா ரசூலல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்தேன், அழைத்தீர்களா? ஆமா. அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும் என்று சொல்லி இருப்பது உனக்கு புரியலையா? அந்த ஆயத்தை நீ படிச்சில்லையான்னு கேட்டார். அட, நீ தொழுது கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நான் அழைத்தால் நீ வந்திருக்க வேண்டும். வந்து நான் சொன்ன வேலையை முடித்துவிட்டு விட்ட இடத்திலிருந்து தொழுது கொள்ளலாம். அதுவரைக்கும் நீ நடந்த நடை உன் தொழுகையை பாத்திலாக்காது. அதுவரைக்கும் நீ பேசிய வார்த்தைகளும் தொழுகையை பாத்திலாக்காது. யாராவது ஒருவர் தும்மினால் நாம் தொழுகையில் இருக்கிறோம், அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் எங்கள் தொழுகை பாத்திலாகி. நாம் சொல்லுவது இருக்கிறது. முன்னால் இருக்கின்ற குமாக்கும் அரபியிலே வரும். முன்னால் இருக்கின்ற ஒருவரை பார்த்து சலாம் சொன்னாலும் தொழுகை பாத்திலாகும். தும்மியவருக்கு நாம் தஸ்மீத் பண்ணினால், அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னாலும் தொழுகை பாத்திலாகும். யாரையும் முன்னால் அழைக்க முடியாது. ஆனால் அஸ்ஸலாமு அலைக் ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லாவிட்டால் தொழுகை பாத்திலாகும். நபி எங்கோ இருக்கிறார், நபி என்றோ மரணித்தார். ஆனால் முன்னால் இருப்பது மாதிரிதான் அந்த ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும். கண்ணியமான கனவான்களை, நபியுடைய மாண்புகள் மகத்துவங்கள் அதை சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்கார். அவ்வளவு கண்ணியமான நபி, அவ்வளவு புனிதமான நபி. நபிக்கு முன்னால சத்தம் கேட்டு பேசுறதே அதவு குறைச்சல். உங்களோட அமல் பாத்திலாகும் என்றால் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்தால் எங்களுடைய நிலையை அதைவிட ஒரு கேவலம். ஒரு மனிதன் சொல்லுகின்ற சொல்லை மீறப்படுவதை விட ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உதாசீனப்படுத்துவது ஏதாவது இருக்கிறதா? எங்கள் வீட்டு திருமணங்கள் எப்படி, எங்களுடைய ஆடைகள் எப்படி, நாம் முடிவெட்டுவது எப்படி? கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகும்? ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் வந்தது, அவர்களை பற்றி பேசினோம், பாடினோம், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை அவர்களை பின்பற்றுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள். எப்படி நகம் வெட்ட வேண்டும் அதையும் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி தும்ம வேண்டும், எப்படி கொட்டாவி விட வேண்டும், எல்லாவற்றையும் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பின்பற்றுவதை எதிர்பார்க்கிறார்கள். அதை பின்பற்றுவதுதான் இந்த உலகத்திலே வெற்றியாளர். அடுத்தவர்கள் எல்லாம் இல்லாமன் அபா சொன்னார்கள், எல்லோரும் சொர்க்கம் போவார்கள் மறுத்தவரை தவிர. யாரவே என் வழிமுறையை பின்பற்றாதவர்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களுடைய கண்ணியத்தை பேசுவதும் கேட்பதும் மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையில் அனுபவமாக பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருவாயா. எங்களுக்கு கல்வி போதித்த இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்தி உருவாக்கிய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ், எங்கள் பெற்று வளர்த்த பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சகல பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை உரிமையமாக்கி வைப்பாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயா. பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வாயா. அவர்களுடைய எல்லா விடயங்களுக்கும் நீயே பாதுகாப்பாயாக உதவியாக இருப்பாயா. அவர்கள் உயிர்கள் உடைமைகளை மானங்களை பாதுகாத்தருள்வாயா. விசேஷமாக எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. பசி பட்டினி பஞ்சத்தை விட்டும் இந்த நாட்டை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், இனங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் பிரச்சனைகள் வருவதை விட்டும் இந்த நாட்டை பாதுகாத்தருள்வாயா. ஒரு முக்கியமான ஒரு தேர்தலுக்கு நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாயனே. யாரெல்லாம் உள்ளால் உள்ளபடி உண்மையாக எல்லா இனங்களோடும் நாட்டோடும் நாட்டு மக்களோடும் நாட்டுடைய செல்வங்களோடும் பற்றிருக்கிறதோ அந்த மாதிரியான நேர்மையானவர்களுடைய கரங்களில் நீ ஆட்சியை ஒப்படைத்து விடுவாயா. யா அல்லாஹ், அநியாயக்காரர்களுடைய கையிலே ஆட்சியை கொடுத்து விடாத ரஹ்மானே. எல்லா இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபை கொண்டு ஆற்றலை கொண்டு ஏற்று அங்கீகரித்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈன்.